வெல்கம் டு ஜெட் டு மாஸ்டரி. ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இன் பைத்தான்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் ஜாவால சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நியூவா சீரீஸ் பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பைத்தான்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, கொஸ்டின் படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கொஸ்டினோட மோட்டோ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம உள்ள பார்க்கலாம். Given a natural number n, find the sum of all natural numbers from 1 to n. Okay, sample input 4 and then 10. Okay, super. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா sum of natural numbers ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே நல்லா கண்டிப்பா படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலிங்ல இருந்தே படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகே, 1 2 3 4 5 தென் எக்ஸெட்ரா. எனக்கு டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, தென் இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசரோட இன்புட் 4 அப்படின்னா நம்ம 10 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணணும். எப்படி இந்த 10 எனக்கு வந்துச்சு அப்படின்னா 10 is nothing but sum of natural numbers நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்றோம், 1 plus 2 plus 3 plus 4 which is equal to ஆன்சர் என்ன, 4 plus 3 7, 7 plus 2 9, 9 plus 1 10. ஓகே, இந்த 10 தான் எனக்கு இங்க என்னோட அவுட்புட் 10 எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1ல இருந்து யூசரோட இன்புட் என்னவோ அந்த இன்புட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்றதா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் இப்போ எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்படி நம்ம ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும், இந்த ப்ரோக்ராமோட அல்காரிதம் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ இதை நம்ம கோடா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், கான்செப்ட் ஓவர். பைத்தான்ல நமக்கு சின்டாக்ஸும் இப்போ பெருசா இருக்காது, ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 10 நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு இனிஷியலா ஒரு சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். ஏன் இந்த சம் வேரியபிள் எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த சம் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த சம் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இனிஷியலா சம்னு எடுத்துக்கிட்டு அந்த சம்ல 0 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். என்ன பர்பஸ்க்கு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலா சம் ஆஃப் அப்படின்றப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு அடிஷன் ப்ரோக்ராம்னு. அடிஷன் ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ 0 தான் எடுத்துக்கணும். இது என்ன ரூல் அப்படின்னா நீங்க வேணா நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நான் வந்து 2 கூட ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் ஆட் பண்ண போறேன், எனக்கு ஆன்சர் 2வே வேணும்னு நான் சொல்றேன். அப்போ 2 கூட எக்ஸ்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணி எனக்கு 2வே வேணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், கண்டிப்பா எக்ஸ் வேல்யூ எனக்கு ஒரு 0வா மட்டும் தான் இருக்கும், வேற பாசிபிலிட்டியே கிடையாது. இதே மாதிரி நம்ம ஒரு சின்ன நம்பர் மட்டும் இல்ல, லார்ஜஸ்ட் நம்பர் கூட எடுத்துக்கலாம். பாருங்களேன், ஒரு 1000 கூட எக்ஸ்ங்கிற வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு அதே 1000 வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ என்னவா தான் இருக்கும், கண்டிப்பா இந்த எக்ஸ் வேல்யூ எனக்கு 0வா தான் இருக்கும். அப்போ நம்ம சம் அப்படின்னு எடுத்தாச்சுனாலே நம்ம கண்டிப்பா என்னதான் பண்ண போறோம், எக்ஸ் வேல்யூ 0வா தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, சோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை தான் நான் இனிஷியல் சம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, இப்போ நமக்கு சம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஈஸியா இந்த 0 கூட இந்த 1 2 3 4 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் ஓவர். ஓகே, இப்போ யூசர் 4ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து 4 வரைக்கும் நான் போய் ரீச் பண்ணணும். யூசர் 5 கொடுக்குறாங்க அப்படின்னா 1ல இருந்து 5 வரைக்கும் ரீச் பண்ணணும். அப்ப இதுக்கு நமக்கு என்ன கான்செப்ட் இருக்கு, இதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணலாம். சோ நான் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ரேஞ்ச் நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. 1ல இருந்து இப்ப நான் n வரைக்கும் எடுத்தேன் அப்படின்னா 4னா எனக்கு 3 வரைக்கும் தான் எனக்கு கிடைக்கும். பட் நம்ம எனக்கு 4 இன்க்ளூட் ஆயிருக்கணும். ஸோ n+1. ஓகே, ஸோ பைத்தான்ல இன்னடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சம் பிளஸ் ஈக்குவல் டு அந்த ஐ வேல்யூ, தென் ஃபைனலா பிரிண்ட் சம்மன் கொடுத்துட்டா நம்ம ப்ரோக்ராம் ஓவர். ஓகே, ஸோ அப்போ இதே கூட வாங்க நம்ம கம்பைலர்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், நம்ம கம்பைலர் பைத்தான்ல தான் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கிடலாம். ஈக்குவல் டு இது ஒரு இன்டீஜர் வேல்யூ, ஸோ இன்ட் இன்புட். தென் நமக்கு ஒரு சம் வேல்யூ வேணும் இல்லையா, இனிஷியல் சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார் ஐ இன் ரேஞ்ச், எனக்கு ரேஞ்ச் 1ல இருந்து n+1 வரைக்கும் வேணும். ஏன் 1ல இருந்து எடுக்கிறோம், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகே, தென்
sum plus equal to I. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், என்னோட சம்மை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ 4ன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 10ன்னு வரணும் இல்லையா? ஸோ 4 ரன் பண்ணி பார்ப்போம். 10. சூப்பர். ஃபைன் கொடுக்கலாம், ஃபைன் கொடுத்தா 15 வரணும். ஓகே, 6 கொடுத்தா எனக்கு 21 வரணும். அவ்வளவுதான் கைஸ். ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். அங்க போய் நம்ம சால்வ் பண்ணிடலாம். பைத்தான்ல தான் இருக்கு. இதே கோட நம்ம அப்படியே காப்பி பண்ணி ஹேக்கர் நேரத்துல பேஸ்ட் பண்ணி கம்பைல் அண்ட் டெஸ்ட் கோட், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாருங்க, தென் சப்மிட். எவாலுவேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அக்செப்டட். எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளவுதான். ஸோ 5 லைன்ஸ்ல ப்ரோக்ராம் ஓவர். நமக்கு மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்றப்போ பைத்தான் வந்து ஒரு சின்டாக்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ ஈஸியா நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணலாம் நம்ம. அதுவரை தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.